பதி பசு பாசம் என பகர்மூன்றில் பதியினைப் போல் பசுபாசம் அனாதி. பதியினை அணுகா பசுபாசம் பதி அணுகில் பசுபாசம் நிலாவே. பதி பசு பாசம் என பகர்மூன்றில் பதி என்பது இறைவன், பசு என்பது ஜீவன், பாசம் என்பது பசுவினை ஜீவனை சுற்றியுள்ள ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள். பதியினைப் போல் பசுபாசம் அனாதி. இறைவன் என்று தோன்றினான், யாராவது சொல்ல முடியுமா? என்று இறைவன் தோன்றினானோ அன்றே ஜீவனும் தோன்றியது, இல்லை என்று சொல்ல முடியுமா? என்று ஜீவன் தோன்றியதோ அன்றே ஆசையும் பாசமும் பிறந்தது. ஆதலால் இந்த பாசம் இறைவனை போல் ஆதியானது, மிக வலிமையானது. பதியினை சென்றணுகா பசுபாசம். பதியோடு பசு சேருமா? சேரும், பிரச்சனை இல்லை. பசுவோடு பாசம் சேருமா? சேரும், பிரச்சனை இல்லை. பதியோடு பாசம் சேருமா? சேராது. சேர்ந்தால் அன்றுதான் அதற்கு கடைசி நாள். தானும் சேராது, ஜீவனையும் சேரவிடாது. பல சூழ்ச்சிகளை செய்யும். ஜீவனுக்கு காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சாரியம் என்ற தீய குணங்களை ஏற்படுத்தி இறைவனிடத்திலிருந்து பிரித்துவிடும். அதாவது ஆசை, கோபம், சுயநலம், கர்வம், பொறாமை என்ற தீய குணங்களை ஏற்படுத்தும். மனிதன் இயற்கையிலேயே நல்ல குணங்களை உடையவன். இந்த பாசத்தினாலேதான் அவன் தீய குணங்களை பெறுகிறான். அந்த தீய குணங்களினாலே கள், களவு, கொலை, காமம், பொய் என்ற பஞ்சமா பாதகங்களை செய்து இன்பமாக வாழ வேண்டிய இந்த வாழ்க்கையை துன்பமாக, நரகமாக மாற்றிவிடுகிறான். இவ்வளவு தீமைகள் செய்கின்ற இந்த பாசத்தை எப்படி நீக்குவது? பதியணுகில் பசுபாசம் நிலாவே. நாம் எப்போதும் இறைவனையே நோக்கி இருக்க வேண்டும். இருந்தால் இறைவன் நம்மை நோக்கி வருவான். வந்தால் இந்த பாசம் முற்றிலும் நீங்கி போகும். இந்த பாசம் நிறைய சூழ்ச்சிகளை செய்யும். பல பொய்யான தத்துவங்களை கற்பித்து உண்மை என்று நம்மை நம்ப செய்துவிடும். நான் பகுத்தறிவாளன், இறைவனை நம்ப மாட்டேன். நான் முற்போக்கு சிந்தனையாளன், இறைவனை வணங்க மாட்டேன். இறை நம்பிக்கை ஒரு மூட பழக்க வழக்கம், ஒருபோதும் நம்ப மாட்டேன் என்று சொல்லி நம்மை இறைவனிடமிருந்து பிரித்துவிடும். பிரித்து நம்மை குடிப்பழக்கத்திற்கும், புகைப்பழக்கத்திற்கும், போதை பழக்கத்திற்கும் ஆளாக்கிவிடும். இயற்கையிலேயே நாம் நல்ல மனிதர்கள். நம் குழந்தைகள் இயற்கையிலேயே நல்ல பிள்ளைகள். அவர்கள் நல்ல மனிதர்களாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்றால் இறை நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும், பக்தியினை ஏற்படுத்த வேண்டும். நல்லதொரு சமூகத்தை நாம் தானே உருவாக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம்.